டாக்டர், முன்னெல்லாம் வீட்டுக்கு வீடு வாசப்படி அப்படின்ற ஒரு பாட்டு இருக்கும், அப்படிலாம் ஒரு வரிகள் இருக்கும், கவிதை இருக்கும், என்னென்னமோ சொல்லுவாங்க. இப்போ வீட்டுக்கு வீடு என்ன இருக்கோ இல்லையோ, ஏஜ் லிமிட்ஸ் கூட கிடையாது, சர்க்கரை நோய் எல்லாருக்கும் இருக்கு. அதாவது வந்த கெஸ்ட் எல்லாம் நம்ம வந்து காஃபி, டீ, அப்புறம் கூல் ட்ரிங்க்ஸ் இப்படியெல்லாம் நம்ம வந்து ஃபேவர் பண்ணிட்டு இருந்த காலம் போய் சுகர் வேணுமா வேண்டாமான்ற அந்த மெயின் ஆப்ஷன் கேட்குற அளவுக்கு இன்னைக்கு வந்து சர்க்கரை நோய் வந்து அந்த அளவுக்கு வந்து எல்லாரையும் வந்து ரொம்ப ஒரு உலுக்கி எடுத்துட்டு இருக்கு. அண்ட் உலுக்கி எடுத்துட்டு இருக்கு நம்ம ரொம்ப வருஷமா சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா ஒரு தீர்வு காண முடியாத அளவுக்கு அது போயிட்டு இருக்கு. இந்த சர்க்கரை நோய் வரத்துக்கு மெயினான காரணம் என்ன டாக்டர்? சர்க்கரை நோய் பற்றி சொல்ல போனா பணக்கார ஒரு ஐதீகம் இருந்தது. அந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா வசதியானவங்களுக்கும் ஒரே இடத்துல உட்கார்ந்து வேலை செய்யறவங்களுக்கு தான் அந்த நோய் வந்துட்டு இருந்தா ஒரு ஐதீகம் உண்டு. இப்பத்த காலகட்டத்தில் சொல்ல போனா ஒரு பெற்றவங்க தன் குழந்தைகளுக்கு விட்டு போகிற மிகப்பெரிய சொத்தை என்னன்னு சொல்லுங்க. ஏன்னா அந்த காலத்துல இப்ப வயது முதிர்ந்தவர்கள் 40 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு வந்து ஒரு ஐதீகம் இருந்தது. இன்னைக்கு பிறந்த குழந்தைக்கு கூட அந்த சர்க்கரை நோய் இருக்கதான் கண்டுபிடிக்கப்பட்டது. என்கிட்ட நிறைய பேர் பேஷண்ட் சிகிச்சை எடுத்துட்டு இருக்கிறாங்க. அவங்க அப்பா அம்மாவுக்கு அந்த சர்க்கரை நோய் இருந்தா இவங்களுக்கு கண்டிப்பா பரம்பரையா வருது. இப்ப என்கிட்ட நிறைய பேர் பேஷண்ட் மருந்து எடுத்துட்டு இருக்காங்க. அவங்க பரம்பரையா வந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த சுகர் நாங்க எப்படி சிகிச்சை எடுக்கணும் 2 டைப்பா பிரிச்சிடறோம். அதாவது இன்சுலின் டிபெண்டன்ட், நான் இன்சுலின் டிபெண்டன்ட். அதாவது இன்சுலின் எடுத்துட்டு இருக்கிறவங்க, இன்சுலின் எடுக்காதவங்க, ஆல்ரெடி இன்சுலின் எடுத்துட்டு இருக்கவங்களுக்கு அதுக்கு தகுந்த சிகிச்சை எடுக்கிறோம். இன்சுலின் எடுக்காமல் ஆரம்ப ஸ்டேஜ்ல வரணும்னா அவங்களுக்கு அதுக்கு தகுந்த சிகிச்சை எடுக்கிறோம். இப்போ ஆரம்ப ஸ்டேஜ்ல வரவங்களுக்கு ஈஸியா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் கணக்கை பேலன்ஸ் பண்ணி சிகிச்சை எடுக்கிறோம். இந்த சர்க்கரை எதனால் ஏற்படுதுன்னு பாத்தீங்கன்னா, நாம சாப்பிட சாப்பாடு ஜீரணமாக என்சைம் என்ற ஒரு வகையான திரவம் தேவைப்படுது. அந்த திரவம் சுரப்பது கணையத்தில் இருந்து. கணையத்தில் பல வகைப்பட்ட செல்கள் உள்ளன. அதில் ஒன்றுதான் இன்சுலின் சுரக்கும் செல். அதாவது அந்த இன்சுலின் ஆனது நம்ம செயல்பட வைக்கிறது அதுதான். ஒரு மனுஷனுக்கு இன்சுலின் முறைப்படி சுரக்கலாம் பாத்தீங்கன்னா சக்தி இழந்தன ஆயிடும். நம்ம மூளையை செயல்பட வைக்கிறது தான். நம்ம ஆக்டிவா ஒரு இடத்துக்கு செயல்படுறதும் நம்ம உடல் நல்லபடி சக்தியா இருக்கிறதுக்கும் உறுதியாக இருக்கு இன்சுலின். சில சமயங்களில் இன்சுலின் ஆனது ரத்தத்தோட கலப்பதற்கு யூரினோடு வெளியேறுகிறது. அது ரத்தத்தோடு கலப்பதை பிளட் சுகர் என்றும், யூரினோடு கலந்து வெளியேறுவதை யூரின் சுகர் என்று அழைத்து நம்ம சிகிச்சை அளிச்சுட்டு வரோம். கணையத்தின் பாதிப்பால் தான் சர்க்கரை நோய் ஏற்படுகிறது. இது நாங்க எப்படி சிகிச்சை அளிக்கணும்னா கணையத்தை பேலன்ஸ் படுத்துறோம். இன்சுலினை நாங்க 2வது பட்சமா தான் பார்த்துக்கிறோம். உங்களுக்கு எவ்வளவு இன்சுலின் டிஃபிஷியன்சிங்கிறத நம்ம 2வது பட்சமா தான் பார்க்கிறோம். முதல் பட்சமா என்ன பண்றோம்னா இவங்களுக்கு கணையத்தை பேலன்ஸ் பண்றோம். கணையத்தை பேலன்ஸ் பண்ணி சிகிச்சை அளிக்கும் போது கணையம் பேலன்ஸ் ஆகிட்டா நார்மல் ரொட்டீன்ல எல்லாருக்கும் சுரக்கிற மாதிரி தேவையான அளவு இன்சுலின் வந்து சுரக்க வழிவகை செய்யுது. இப்ப நிறைய பேர் கேட்கிறாங்க என்கிட்ட, சார் சர்க்கரை நோய் இல்லாம ஆக்கிடுவீங்களா? இது கேள்வி மோசமான கேள்வி. சர்க்கரை நோய் எவ்வளவு உடம்புல இருக்கணுமோ, நார்மலா ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு இருக்கணுமோ அந்த அளவு கண்டிப்பா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா 110 120 வரைக்கும் ஒருத்தருக்கு இருக்குன்னா அந்த அளவு இருக்கும். சிகிச்சைக்கு அப்புறம் அப்படியே மெயின்டைன் ஆகும். அதே மாதிரி அதுக்கு மேல போனா அது கண்ட்ரோல் பண்றது இந்த மூலிகை இந்த கணையத்தை பேலன்ஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அது கண்ட்ரோல் வந்துடும். நிறைய நம்மளே சுகர் கணையத்திலிருந்து பாதினால தான் சுகர் வரும்னா கணையத்தை பேலன்ஸ் கொடுத்தா நல்லது. எவ்வளவு டிஃபிஷியன்சி இருக்குங்கிறதுக்காக நம்ம இன்சுலின் சேர்த்துருந்தா முடியுமா? வாங்க வருதோ அப்படிதான் பண்றாங்க. இன்சுலின் இன்ஜெக்ஷன் என்னும் இன்சுலின் டேப்லெட் கொடுத்து அதை பூர்த்தி செய்யறாங்க. அது லைஃப் லாங் ட்ரீட்மெண்ட். எங்களால் சிகிச்சை ஆரம்ப ஸ்டேஜில் வரும்போது அதை குயிக்காவே நம்ம கண்ட்ரோல் பண்ணி கணையத்தை பேலன்ஸ் பண்ணி கிளியர் படுத்த முடியும். சர்க்கரை கணையத்தின் பாதிப்பினால் ஏற்பட்டதா சொல்றேன். இனிமையான இல்லற வாழ்க்கையை நிரந்தரமாக பெற to get permanent and peaceful life நீங்கள் நரம்பு தளர்ச்சியால் இல்லற சுகத்தை இழந்தவரா, குழந்தை இல்லாமல் பல டாக்டர்களால் கைவிடப்பட்டவரா, சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவரா, சோரியாசிஸ் போன்ற தோல் நோயால் அவதிப்படுபவரா, மூட்டு வலியால் முடங்கி கிடப்பவரா, ஆஸ்துமா மற்றும் சைனஸ் போன்ற நோய்களால் பாதிக்கப்பட்டவரா, உங்களின் குழந்தை ஆட்டிசம் எனப்படும் குறைபாட்டால் பாதிக்கப்பட்டு மூளை வளர்ச்சி இல்லாமல் காணப்படுகிறதா? இனி கவலையே வேண்டாம். உங்களின் பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காண டாக்டர் எஸ் முருகேஷ், Seychelles Herbs and Research Center, Siddha Ayurvedic and Naturopathic Medicines, Number 26, Seychelles Avenue, Akkarai, ECR Road, Chennai, Tamil Nadu, India. Pin code 600119. முன்பதிவிற்கு for appointment phone number 04446890072, cell number +917358583118 and
+919447329995. Email ID supports@sheshalherbs.com and contact@sheshalherbs.com and sheshalherbs1966@gmail.com. Facebook ID Sheshal Herbs, Instagram ID Sheshal Herbs, website www.sheshalherbs.com. டாக்டர் அவர்களை சந்திக்க முன்பதிவு அவசியம். முன்பதிவு பெற்று வரவும். சென்னை தலைமை மருத்துவமனையானது தினசரி காலை 9 மணி முதல் 12 மணி வரையிலும் மாலை 4 மணி முதல் 6 மணி வரையிலும் டாக்டர் அவர்களை நேரில் சந்தித்து ஆலோசனை மற்றும் சிகிச்சை பெறலாம். டாக்டர் அவர்கள் மருத்துவ முகாம் செல்லும் நாட்களில் சிறப்பு மருத்துவர்களை நேரில் சந்தித்து ஆலோசனை பெறலாம். டாக்டர் அவர்கள் பாண்டிச்சேரி, கும்பகோணம், தஞ்சாவூர், திருச்சி, மதுரை, திருநெல்வேலி, நாகர்கோயில், கரூர், சேலம், கோவை, ஓசூர், வேலூர் போன்ற உள் மாவட்டங்களிலும், பெங்களூர், மும்பை, கல்கத்தா, டெல்லி போன்ற வெளி மாநிலங்களுக்கும், இலங்கை, கனடா, ஜெர்மன், இத்தாலி, பிரான்ஸ் போன்ற வெளிநாடுகளுக்கும் விஜயம் செய்கிறார். டாக்டர் அவர்களை சந்திக்க முன்பதிவு அவசியம். டாக்டர், இப்போ நார்மலாக ஃபேமிலியில் எல்லா ஏஜ் கேட்டகரி பீப்புளும் இருப்பாங்க. அவங்களுக்கு எந்த ஏஜ்ன்றதெல்லாம் இப்போ கிடையாது. இப்போ தான் சுகர் ஃபேன்சி ஆயிடுச்சு, யாருக்கு வேணா வரலாம். இப்போ அவங்களுக்கு சுகர் வந்திருக்குங்கிறத அவங்க எப்படி அவங்க ஐடென்டிஃபை தெரிஞ்சுப்பாங்க? அண்ட் அதுக்கு ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் இருக்கா, ஏதாவது அறிகுறிகள் இருக்கா, நம்மளுக்கு சர்க்கரை நோய் வந்திருக்கு அப்படின்றத அவங்க எப்படி கண்டுபிடிப்பாங்க? நம்ம மக்கள் இப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்க, சர்க்கரை நோய் எப்போ வருதுன்னு அவங்க கண்டுபிடிக்கிறாங்கன்னா, ஏதாவது ஒரு நோய்க்கான ட்ரீட்மெண்ட்டுக்காக இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போதோ, இல்ல இன்சிடென்டா ஒரு ஆக்சிடென்ட் ஏதாவது நடந்து அப்போ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போதோ, அப்போ பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது அவங்க கண்டறிகிறாங்க. யாருமே ஜென்ரலா யோசிக்கிறதே கிடையாது. நீங்க மெயினா யோசிச்சுங்க, தன்னோட பேரண்ட்ஸ் சர்க்கரை நோய் இருந்தால் நமக்கு வரைக்கும் முழுமையான வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம அடிக்கடி ஒரு டெஸ்ட் எடுத்து பார்க்கறது தப்பு கிடையாது. இப்ப சர்க்கரைக்கான அறிகுறிகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு நபர் யூரின் போறான்னு வச்சுங்க, அந்த இடத்துல எறும்புகள் முழிக்க ஆரம்பிக்கும். அப்பவே நீங்க தெரிஞ்சுக்கலாம் நமக்கு ஒருவேளை சர்க்கரை நோய் இருக்குமோ, அது ஒரு காரணம். அடுத்த ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆஃப் யூரின் அவுட்புட். அது அடிக்கடி யூரின் வராப்ப ஒரு ஃபீலிங் இருக்கும். ஆனா அடிக்கடி யூரின் போயிட்டு இருப்பாங்க, அது ஒரு வகையானது. அவங்களால லாங் டிராவல் கூட பண்ண முடியாது. நிறைய பாத்தீங்கன்னா பஸ்ல டிராவல் பண்ணாலும் யோசிப்பாங்க, பஸ் நம்ம சொல்ற இடத்துல நிக்குமா நிக்காதா, ஒருவேளை நமக்கு போற இடத்துல அந்த பயத்திலே அவங்களுக்கு அடிக்கடி யூரின் வர மாதிரி இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா அன்எக்ஸ்பிளைன் வெயிட்லெஸ், அதாவது அடிக்கடி எடை குறைய மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்து கொண்டே இருக்கு. இந்த வெயிட்லெஸ் எப்படி ஆகுதுன்னா, யூரின்ல சுகர் போனா அவங்க குயிக்காவே எடை குறையும். இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா எடை அதிகரிக்கும். அது பிளட்ல சுகர் இருக்கும்போது, பிளட்ல அதிகபட்ச சுகர் இருந்தால் உடம்பே எடை கூடும். யூரின்ல சுகர் அதிகமாக இருந்தால் எடை குறையும். அதான் அன்எக்ஸ்பிளைன் வெயிட்லெஸ். கூடவும் செய்யலாம், குறையவும் செய்யலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய காயம் ஏற்பட்டால் கூட அது எளிதில் குணமாகாது, அது ரணமாகிவிடும். மேலும் சொரியாசிஸ் போன்ற தோல் நோய்கள் உருவாகும். கண் பார்வை மங்க ஆரம்பிக்கும். சிலவங்களுக்கு பார்த்தா தூரத்து பார்வை அதிகமாக தெரியும், கிட்டத்து பார்வை தெரியாமல் போகும். சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தூரத்து கிட்டத்து பார்வை எல்லாம் தெளிவாக இருக்கும், தூரத்து பார்வை தெரியாமல் இருக்கும். இப்படி பல வகை பாதிப்புகள். கண் பார்வை கண்டிப்பா மங்கும். அடுத்து பாத்தீங்கன்னா என்ன பாத்தீங்கன்னா, அந்த பல் வரிசை மாறும், பல் ஆட்டம் விட ஆரம்பிக்கும். இது ஒரு வகையானது. இன்னும் பாத்தீங்கன்னா இந்த சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு நிச்சயமா நரம்பு தளர்ச்சி ஏற்பட்டு ஆண்மை குறைவு நிச்சயமா இருக்கும். இவங்களால ஒரு திருப்திகரமான தாம்பத்தியோட வைக்க முடியாது. ஆனா செக்ஸ் ஃபீலிங் அதிகமா இருக்கும், அதாவது அவங்களுக்கு தாம்பத்தியோட நாட்டம் அதிகமா இருக்கும். அவங்களால முழுமையான தாம்பத்தியோட நிச்சயமா வைக்க முடியாது. அடுத்து பாத்தீங்கன்னா நாளடைவுல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நரம்பு தளர்ச்சி ஏற்பட்டு கோமாங்கிற ஸ்டேஜ்ல கூட நிறைய பேர் போயிருக்காங்க. இப்ப என்கிட்ட சிகிச்சை எடுத்துட்டு நிறைய பேசி நான் பார்த்துட்டு இருக்கேன். அதாவது அவங்களுக்கு டைப் 1 டைப், அதாவது அவங்க பேரண்ட்ஸ் வழி அந்த பரம்பரை நிறைய பேர் இருக்காங்க. சின்ன குழந்தைங்க, 6 மாச குழந்தைய கூட சிகிச்சை எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி 40 வயசுக்கு மேல சிகிச்சை எடுக்கிற பாக்குறேன். அவங்க அதிகமான ஸ்ட்ரெஸ், மன உளைச்சல் ஆளாகி இந்த மாதிரி பிரச்சனை சிகிச்சை எடுத்துட்டு இருக்காங்க. சர்க்கரை நோய்ங்கிறது எப்போ வரும்னு யாருக்கு வரும்னு இருக்கும், பாரபட்சமே இல்லாம அவருடைய ஒரு பெரிய நோய், அந்த இனிப்பான நோய்னு சொல்றாங்க. சர்க்கரை நோய் நீங்க எப்படிதான் பல செய்யணும் எனக்கு புரிய மாட்டாங்க. சர்க்கரை நோய் ஒரு இனிப்பான நோய் எல்லாருக்கும் பாரபட்சம் என்று வருது. உழைப்பு இல்லாம உட்கார்ந்துட்டா கண்டிப்பா சர்க்கரை நோய் வரும். ஆனா சர்க்கரை நோய் என்ன பண்ணும், முளைக்கு வீட்டிலே படுத்துருக்கணுமா? கிடையாது.
சர்க்கரை நோயாளிக்கு மருந்தே அவசியம் இல்லை. என்னை பொறுத்தவரை தகுந்த உடற்பயிற்சியும் போதிய உணவு கட்டுப்பாடு இருந்தா அவங்க சர்க்கரை நோய் ஆரம்ப ஸ்டேஜிலே கட்டுப்பாட்டு வச்சுக்க முடியும். இவங்க ஆரம்ப ஸ்டேஜிலே உணவு கட்டுப்பாடும் கிடையாது, எக்ஸசைஸும் பண்ண மாட்டாங்க. அப்படியே உட்கார்ந்து கடைசியா முத்தி போன பிறகு காலைல ஒரு 25 யூனிட், சாயந்தரம் ஒரு 25 யூனிட், அது எந்த இடத்துல தான் குத்தான்னு சொல்ல முடியாது. டிராவல போயிட்டு வயிற்று குத்திட்டு இருப்போம். பார்த்துருக்கேன், நிறைய பேரை பார்த்துருக்கேன். ஆனா எங்க மருந்து விஷயம் அப்படி கிடையாது, இன்சுலின் கிடையாது. நாங்க கிரியேட் பண்றதுக்காக நாங்க தனியாக முறையில் கொடுக்கறது கிடையாது. நாங்கள் கணையத்தை பேலன்ஸ் பண்ணுறோம். கணையத்தை பேலன்ஸ் பண்ண நாங்கள் மருந்து கொடுக்கும்போது நாளோட கணையம் பேலன்ஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக் அவங்களுக்கு சுரக்க வேண்டிய இன்சுலின் முறைப்படி சுரக்குது, நார்மலான நிலையில இருக்கிறாங்க. அதனால பெரிய பாதிப்புன்னு கிடையாது. ஆனா என்னை பொறுத்தவரை சொல்ல போனா தகுந்த உடற்பயிற்சி உணவு கட்டுப்பாடுனாலே சர்க்கரை நோயாளிக்கு சிகிச்சை தேவைப்படாது. ஆரம்ப நிலையை பார்த்துக்கணும். வந்த பிறகு என்ன பண்ண முடியும்? வந்துருச்சு, அதுக்கப்புறம் இதான் வழி, ட்ரீட்மெண்ட் எடுத்து ஆகணும். அதனால ஒரு மருத்துவர் எடுங்க, தக்க சிகிச்சை முறைப்படி எடுங்க, நிச்சயமா அதுல இருந்து விடுபடலாம். அதன் தாக்கத்துல வந்து கண்டிப்பா விடுபடும். டாக்டர், இப்போ சப்போஸ் வந்து ஒரு பர்சனுக்கு வந்து ஒரு ஃபேமிலியில் வந்து ஒரு கம்ப்ளீட்டாக அவருக்கு வந்து சுகர் இருக்குன்றதை ஐடென்டிஃபை ஆகிடுது. அவருக்கு நம்ம என்ன விதமான ஒரு ஃபுட் சார்ட் கொடுக்கறது, டயட் சார்ட் கொடுக்கறது, நீங்கள் வந்து இந்த டைமில் இப்படி சாப்பிடணும், எந்த மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து ஒரு டயட் கண்ட்ரோல் கொடுக்கலாம், டயட் சார்ட் கொடுக்கலாம்? உணவு கட்டுப்பாடுன்னு நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா பத்தியம் இருக்க ஆரம்பிச்சுறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. பத்தியம்ங்கிறது அதாவது சட்டமே முதல்ல சொல்லப்போனா ஃபாஸ்டிங்கே இருக்கக்கூடாது. இப்ப நம்ம 3 வேளை சாப்பிட சாப்பாடு இருக்கு இல்லையா, அதை 5 வேளை டிவைட் பண்ணி சாப்பிடணும். ஒரே ஒரு 10 மணிக்கு ஒரு வேளை ஒரு 2 பிஸ்கட் எடுத்துங்க, அதுக்கு தகுந்த சர்க்கரை இல்லாத ஒரு இப்ப சுகர் ஃப்ரீ வந்துருக்கு, சுகர் ஃப்ரீ போட்டு கூட ஏதாவது பால் கலந்து சாப்பிடலாம். உணவு கட்டுப்பாடுங்கிறது பெரும்பாலும் இதுதான். அவங்க உணவு அதாவது இப்ப சர்க்கரை வரதுக்கு மட்டும் கட்டுப்பாடு வைக்காம இருந்தா அது வந்த பிறகு சர்க்கரையின் அளவு குறைச்சிக்கணும். இப்ப நம்ம அடிக்கடி செக்அப் பண்ணி பார்த்தா அதுக்கு ஃபுட் கண்ட்ரோல் பண்ண முடியும். இனிப்பான ஆகாரங்கள் எடுக்கக்கூடாது, மாவுச்சத்துக்கு பொருட்கள் எடுக்கக்கூடாது, மாமிசங்கள் தேவையான அளவு, அதாவது எதுக்காக எடுக்காம கண்டிப்பா எடுக்க முடியாது, லிமிட்டா இருக்கும். இப்ப அதிகமான மாமிசங்கள் எடுக்கக்கூடாது. ஃபிஷ் எடுத்துக்கலாம், மீன் வகைகளை கொஞ்சம் எடுத்துக்கலாம். நான்வெஜ்ல மட்டன் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்றது நல்லது. அடிக்கடி ஆனால் டெஸ்ட் பண்ணி பார்த்ததுக்கு இருந்தாலும் உணவு கட்டுப்பாடு. இப்ப என்ன பண்றாங்கன்னா உணவு கட்டுப்பாடு நம்ம ஒரு பத்தி டாக்டர் சொல்லிட்டாரு மாமிசம் எடுக்கக்கூடாது, மாமிசத்தை எடுக்காம இருப்பாங்க. உங்களுக்கு இன்சுலின் லெவல் குறையும் போது, அதாவது இப்போ 110 120 இருக்குன்னு வச்சுங்க, அந்த டைமுக்கு தேவையான எடுத்துக்கலாம். கொய்யாப்பழம் அதிகம் எடுத்துக்கலாம், ஆப்பிள் லிமிட் எல்லாமே பல வகைகள் கொஞ்சம் லிமிட் எடுத்துக்கணும். இனிப்பு அதிகமானது எடுக்கக்கூடாது. இதுதான் பத்தியம். பத்தியம் நம்ம இந்த காலத்து ஒன்றும் தயவு செய்து ஃபாஸ்டிங் இருக்காதுங்க. 3 வேளை சாப்பிடுறத அதை 5 வேளையா டிவைட் பண்ணி சாப்பிடுங்க. தகுந்த உடற்பயிற்சி, அதாவது எக்ஸசைஸ் கண்டிப்பா பண்ணுங்க. காலையில் ஒரு 45 மினிட்ஸ் எக்ஸசைஸ் பண்ணுங்க, சாயந்தரம் ஒரு 45 மினிட்ஸ் கண்டிப்பா எக்ஸசைஸ் பண்ணுங்க. பண்ணீங்கனாலே உங்களுக்கு உடம்புல இருந்து எவ்வளவு வேர்வை போகுதோ அந்த அளவுக்கு கணையம் வந்து உங்களுக்கு இன்சுலின் உங்களுக்கு இது பண்ணும், கணையம் பேலன்ஸ் ஆகும். அதனால எவ்வளவு வேர்வை வெளியே போகுமோ அந்த அளவுக்கு வேர்வை போகுங்க. நீங்க எக்ஸசைஸ் பண்ணுங்க. காலை ஒரு 45 மினிட்ஸ், சாயந்தரம் ஒரு 45 மினிட்ஸ் எக்ஸசைஸ் பண்ணிட்டு தகுந்த உணவு கட்டுப்பாடு அந்த மாதிரி சொன்ன மாதிரி டிவைட் பண்ணி சாப்பிடுங்க. மாவுசத்தை கொஞ்சம் குறைச்சிங்க, சர்க்கரை அளவு கொஞ்சம் குறைச்சிங்க, இனிப்பான ஆகாரம் கொஞ்சம் குறைச்சிங்க. மற்றபடி சாப்பிட ரொட்டியில சாப்பிட்ற மாதிரி சாப்பிடணும்னு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. சர்க்கரை நோயாளி அதிக நாள் வாழ்ந்துருக்காங்கிறது ஐதீகம். தகுந்த உடற்கட்டுப்பாடு இருந்து உணவு கட்டுப்பாடு இருந்து எக்ஸசைஸும் செய்து அவர் இருந்தாலும் அதிக நாள் வாழ்ந்தே சர்க்கரை நோயாளி தான் சொல்லும். மனிதனோட வாழ்க்கை முறை அமைப்பும் என்னோட சிகிச்சை முறைப்படி நம்ம படிக்கிற அளவில் சொல்லப்போ அதிகபட்சம் வாழ்ந்தது சர்க்கரை நோயாளி. ஏன்னா அவங்க அந்த டயட் கண்ட்ரோல் மட்டும் முக்கியமாக ஃபாலோ பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்தால் நிச்சயமா அவங்க அதிக நாள் வாழ்ந்துருக்காங்க. ஆனால் உணவு கட்டுப்பாடுனால பத்தியும் கண்டிப்பாக இருக்காதீங்க. அந்த வேலையை டிவைட் பண்ணி கண்டிப்பாக சாப்பிடுங்க, சாப்பிடாம இருக்க வேண்டும். டாக்டர், இப்போ பார்த்துட்டு இருக்கிற வியூவர்ஸில் எனக்கு சொல்கிறதுக்கு வந்து ஆச்சரியமே இல்லை. 80% இல்லை 90% ஆஃப் த வியூவர்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து சுகர் பேஷண்ட்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி அதிகரிச்சுட்டே போகுது. அது வந்து ஆக்சுவலி வந்து சிரிச்சுட்டு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது, ரொம்ப வந்து பயப்படுற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஏஜ் லிமிட்ஸ் இல்லாமல் 30க்கு கம்மியாக இருக்கவங்க கூட இப்போலாம் வந்து சுகர் பேஷண்ட்ஸாக மாறிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற ஸ்டேஜில் உங்ககிட்ட வந்து பார்க்கும்போது வந்து நீங்கள் வந்து இப்போ நீங்கள் சொன்ன எக்ஸ்பிளனேஷன்லேயே சுகர்னா என்ன, அதுக்கு வந்து என்ன விதமான ஒரு டயட் கண்ட்ரோல் பண்ணணும், கம்ப்ளீட்டாக வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கக்கூடாது, டிவைட் பண்ணிக்கணும் ஃபுட்டு, அண்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம் அதுக்கான சிம்டம்ஸ் எல்லாமே ரொம்ப கிளியராக சொன்னீங்க டாக்டர். ஆனால் இந்த பார்த்துட்டு இருக்கிற பேஷண்ட்ஸ், பார்த்துட்டு இருக்கிற வியூவர்ஸில் நிறைய சுகர் பேஷண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? சர்க்கரை நோய்க்கு வரதுக்கு முன்னாடி பார்க்கறதுங்கிற முதல் பட்சம் இது வந்துச்சு. ஒரு நோயாளிக்கு வந்து சர்க்கரை நோய் வந்துருச்சு, ஆனால் அவர் என்ன பண்ணணும்? இப்போ ஏற்கனவே ஒரு டாக்டர்கிட்ட அவர் ஆலோசனை எடுத்துட்டு இருப்பாரு,
இல்ல மருந்துகள் எடுத்துட்டு இருப்பாரு, இல்ல எடுக்காம கூட இருந்திருப்பாரு. என்ன பண்றாங்கன்னா அவங்க அந்த டாக்டர் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற பிரிஸ்கிரிப்ஷன் கண்டிப்பா பாக்கெட்ல இப்போ வச்சுக்கணும். ஏன்னா இந்த நோயாளி வழியே எங்கேயா போகும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மயக்க நிலை வரலாம். ஏன்னா இன்சுலின் சுரக்கிறது கொஞ்சம் லோ ஹை ஆகி அவங்களுக்கு இந்த பிளட் சுகர் லெவல் குறையெல்லாம் கூடலாம். அந்த டைம்ல என்ன பண்ண அந்த ரெக்கார்டு உங்க கையில இருந்தா யாரும் வழியில போறவங்க எங்க வாங்கி எடுத்து வச்சுங்க. யாரா போறவங்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல கொண்டு காமிச்சா கூட அவங்களுக்கு அந்த சார்ட் உதவும். எந்த டாக்டர் ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்காரு, இப்ப என்ன மெடிசன் எடுத்துட்டு இருக்காரு ஒரு சார்ட் கண்டிப்பா வச்சுங்க. அதே மாதிரி மாதம் நீங்க செக்அப் பண்ணும்போது, அதான் நீங்க இப்போ நவீன காலத்துல நிறைய வந்துச்சு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து வீட்லயே டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு லேப்ல தான் போய் டெஸ்ட் எடுத்து பார்க்கணும் அவசியம் கிடையாது. நீங்க செல்ஃபாவே டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம். ஃபாஸ்டிங் முன்னெடுங்க, ஆஃப்டர் ஃபுட் எடுத்து பாருங்க. எடுத்து அதை ஒரு ரெக்கார்ட் பண்ணி வச்சுங்க. மாசம் எனக்கு இந்த மாசம் செக்அப் பண்ண இவ்வளவு இருந்தது, இந்த டாக்டர் நான் கன்சல்ட் பண்றேன், இந்த டாக்டர் எனக்கு இந்த மருந்து கொடுக்குறாரு, நீங்க ஒரு ரெக்கார்டை வச்சீங்கன்னா ஃபியூச்சர்ல அதாவது சொல்ல முடியாது, வாழ்க்கையை எப்ப என்ன ஆகுதுன்னு சொல்லவே முடியாது, அது அவர் நிர்ணயிக்கணும். பட் இப்ப நம்ம நினைக்கிறது கொஞ்சம் கையில இருக்கு. அவரும் செய்வார் நம்ம தூங்கிட்டு இருக்க முடியாது. ஆனா சொல்றேன், அதே மாதிரி நீங்க வெளியே போகும்போது சாப்பிட்டே கொஞ்சம் சர்க்கரையை பாக்கெட்ல செய்யுங்க. கொஞ்சம் மயக்க நிலையை வருதுன்னு வச்சுங்களா, உடனே என்ன பண்ணுங்க, ஒரு சாப்பிட்டு எடுத்து வாங்கி போடுங்க. அந்த இன்சுலின் உங்களுக்கு லோவானா இந்த ஈக்குவல் ஆயிடும். அதுக்கு கூட அருகில் ஏதாவது டாக்டர் வந்து அவருக்கு சார் நான் வந்துட்டு இருந்தேன், ஆண்ட நேரம் வரும்போது எனக்கு இப்படி ஒரு மயக்க நிலைமை ஏற்படுது, எனக்கு இந்த மாதிரி மருந்து எடுத்துட்டு இருக்கேன். இங்க அவர் சொல்றாரு, தற்காலிகமா ஏதாவது ட்ரீட்மெண்ட் கொடுத்து உங்களை அந்த டாக்டரை பார்க்க சொல்றாரு. எந்த டாக்டர் நீங்க மருந்து எடுத்து ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா அந்த டாக்டர் முறைப்படி ஃபாலோ பண்ணுங்க. இப்ப எங்க மருத்துவ சிகிச்சையில பாத்தீங்கன்னா, இப்ப அலோபதி மெடிசன் நீங்க சொன்னபடி அதை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. எங்க மருத்துவ சிகிச்சை வந்தீங்கன்னா நீங்க மாதம் ஒரு ரெக்கார்டு நான் கொடுத்துருவோம். அந்த ரெக்கார்டு அந்த மெயின்டைன் பண்ணிட்டு வருவாங்க. குறிப்பிட்ட நாளைக்கு கூட அந்த மருந்தை கொஞ்சமா நான் குறைச்சிட்டு வந்துடுவேன். கடையும் பேலன்ஸ் ஆகி மருந்து நிப்பாட்டுவேன். இதான் எங்க மருத்துவ முறை. மெயினா நோயாளிகள் எங்க போன சர்க்கரை நோயை பார்த்தா அந்த ரெக்கார்ட் கண்டிப்பா கையில வச்சுங்க. நிறைய பேர் வைக்கிறது இல்லை. நானும் சில சமயத்துல சில பேஷண்ட் வழியில வாங்கி கொடுத்து நானே கொண்டு சில ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுங்க. ஆன் த வேல இப்ப எங்க இருந்தாங்க பார்த்துக்கணும்னு வச்சுங்களா, மற்ற இடத்துல பார்க்கும்போது என்ன பண்ண முடியும், அருகில் அந்த டாக்டர் இருக்காங்களோ அவங்க தான் வழங்க முடியும். என்ன சார் நீங்க ஒரு டாக்டர் வந்து அவர் அங்கே போய் அட்மிட் முன்னாடி கேட்க போறீங்க. இப்ப சென்னையில் இருக்கிறேன் இல்ல வெளியூர்ல இருக்கிறேன், நாம எப்பவும் மருந்த கையில கொண்டு போக முடியாது, அங்க இருந்தா நான் பாத்துக்குவேன். மற்றபடி பக்கத்துல இருக்க ஒரு இடத்துல போய் டெஸ்ட் எடுத்து கண்டிப்பா பார்க்கறதுக்கு அந்த டாக்டர் அவசியம் தேவைப்படும். அலோபதி மெடிசனும் தேவைப்பட்டால் என் தவிர்க்க முடியாத பட்சத்தில் என்ன பண்ண முடியும், ஒரு அலோபதி மெடிசன் தேவைப்படும், அலோபதி டாக்டர் நீங்க ஆலோசனை பண்ண தப்பு கிடையாது. ஆனா அது லைஃப் லாங் ட்ரீட்மெண்ட்னால நீங்க எங்க மூலிகை மருந்த முறைப்படி எடுத்துட்டீங்கன்னா கணக்கை பேலன்ஸ் பண்ணி கொடுக்குறோம். ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு அந்த மருத்துவ சிகிச்சையை விட்டுலாம். அப்படி நிறைய பேர் விட்டுருக்கிறாங்க. அது உங்க கண்டி கையில தான் இருக்குது. எங்கிட்ட மருந்தை எடுத்து நீங்க போய் சாயந்தரம் ட்ரீட்மெண்ட் தூங்குனீங்கன்னா கஷ்டமாயிடும். மெயினா சர்க்கரை நோய் சாயந்தரம் ட்ரீட்ஸ் பண்றதை விட்டுருங்க. ஒருவேளை குடிக்கிற யாரா இருந்தா நைட் ஆனால் ட்ரீட்ஸ் பண்றதை விட்டுருங்க. ஏன்னா சைலண்ட் பாய்சன். சர்க்கரை ஹார்ட் அட்டாக் எப்போ வரும்னு சொல்லவே முடியாது. ஏன்னா தூங்கிட்டு இருக்கும்போது அதுக்கு ஒரு பேரே தெரியாது. சர்க்கரை நோயாளியை பொறுத்த வரைக்கும் ஹார்ட் அட்டாக்ங்கிற ப்ராப்ளம் மெயினா வரவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. லோ சுகர்லயே வரலாம், ஹை சுகர்லயே வரலாம். பிளட் பிரஷர் எப்போ ஏறும் இறங்க சொல்ல முடியாது. அது மாதிரி கொலஸ்ட்ரால் ரேஞ்சை அடிக்கடி செக்அப் பண்ணுங்க. எல்டிஎல் ஹெச்டிஎல் பலதரப்பட்ட இது இருக்குது, அதை அடிக்கடி செக்அப் பண்ணுங்க. கிட்னி என்ன கண்டிஷன்ல இருக்குங்கிறதையும் அடிக்கடி பாத்துங்க. ஏன்னா அலோபதி மெடிசன் எடுக்கிறவங்க நிறைய பேர் இந்த கெமிக்கல் கலந்த மெடிசன் எடுக்கிறா கிட்னில எஃபெக்ட் ஏதாவது ஆக வாய்ப்பு இருக்குது. ஆனா அவங்க டாக்டர் சொல்றாங்க குறிப்பிட்ட நாளைக்கு தான் அந்த மருந்து யூஸ் பண்ணுங்கிற சொல்றாங்க. இப்போ அவங்க சேஞ்ச் பண்றாங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா அதன் அளவையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா குறைச்சிட்டு வாங்க. ஏன்னா கிட்னி அதிகமா பாதிக்க வாய்ப்பு இருக்கு. இந்த சர்க்கரை நோய் பாதிப்பு மெயினா கிட்னி தான் பாதிக்கும். அந்த கிட்னி பாதிப்புல இருந்து வெளியேறணும்னா நீங்க அந்த மருந்தோட லெவல பாத்துக்கணும். ஆனா எங்க மூலிகை கிட்னி பாதிக்க வாய்ப்பே கிடையாது. அது கொடுக்குற டாக்டரை பொறுத்திருக்குது. நிறைய பேர் உடனே நீங்க போய் சொல்றீங்க டாக்டர் எனக்கு உடனே சடன் இம்ப்ரூவ்மெண்ட் வேணும்னா அவர் தான் பண்ணுவாரு. ஏதாவது கெமிக்கல் கலந்த மருந்து உங்களுக்கு கொடுத்து அந்த டைம்ல குறைச்சிட்டு நான் தான் குணப்படுத்த மாறுபட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க. எந்த மருத்துவ சிகிச்சையா இருக்கட்டும் ஒரு டூரேஷன் பிடிக்கும். அது மாதிரி ரத்தத்துல கலந்த ஒரு நோயை கண்ட்ரோல் படுத்த கொஞ்சம் லேட் ஆகும். ஸ்கின்ல கலந்த நோயை கண்ட்ரோல் படுத்த கொஞ்சம் கண்டிப்பா லேட் ஆகும். உடனே குணமாக எந்த பையன் சொன்னா நம்ப வேண்டாம். அவன் டாக்டர் இருக்க வாய்ப்பே கிடையாது. வாங்க 3 மாசத்துல குணப்படுத்த சர்க்கரை சொல்லி குணப்படுத்த வாய்ப்பே கிடையாது, நம்ப வேண்டாம். சர்க்கரை இந்த டயட் கண்ட்ரோல் திரும்ப சொல்லிடுறேன், உணவு கட்டுப்பாடும் தகுந்த எக்ஸசைஸ் தான் சர்க்கரை மருத்துவ சிகிச்சை தேவைப்படாது. அதே மாதிரி நீங்க ஆல்ரெடி வந்துட்டுனா கண்டிப்பா அந்த டயட் சார்ட் வச்சுங்க கையில. நான் ஏற்கனவே பேசினா அதெல்லாம் கொடுத்துறேன். டயட் சார்ட் என்னென்ன சாப்பிடணுங்கிறத கையில கொடுத்துறேன், எந்தெந்த வேலை சாப்பிடணும்னு கொடுத்துறேன். அதை தான் அவங்க ஃபாலோ பண்ணிக்கிறாங்க. பத்தியங்கள் என்ன இருக்கணும்னு கொடுத்துறேன், அதையும் அவங்க ஃபாலோ பண்றாங்க. ஃபாலோ பண்ணி கடவுள் பண்ணிட்டு நல்லபடியா இருக்கிறாங்க.
அது எனக்கும் மனசு திருப்தியா இருக்கு, அவங்களும் திருப்தியா இருக்கணும். அதான் எனக்கு விருப்பம். அதனால நம்பிக்கையோட வாங்க. என்கிட்ட சிகிச்சை எடுக்கிறாங்கன்னா முறைப்படி வாங்க, ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு வாங்க. ஏன்னா நான் மறந்து கொடுத்துட்டு நீங்க சாயந்தரம் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு படுத்துட்டீங்கன்னா காலையில் ஏன் தரம் கெட்டு போயிடும். அந்த மாதிரி சிகிச்சை நான் அழைக்க மாட்டேன். என்கிட்ட வரக்கூடியவங்க ப்ராப்பரா நான் சொல்றது அட்வைஸை கேட்டு சிகிச்சை எடுக்கிறதா மட்டும் வாங்க. 100% என்னால குணப்படுத்த ட்ரை பண்ணுவேன். நான் கடவுள் கிடையாது. அதனால 100% ட்ரை பண்ணுவேன். கணையத்தை பேலன்ஸ் பண்ணாக்க தான் ட்ரை பண்ணேன். அதனால நீங்க வெற்றி பெறலாம். கண்டிப்பா சரியாகி நார்மலா எல்லா ஃபுட்டுமே ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு எடுக்கலாம். என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு கட்டாயமா பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த மருத்துவ நிகழ்ச்சியிலிருந்து உங்களை சந்திக்கும் வரை பிரியா விடை பெறுவது உங்கள் அன்பு தோழி கிருத்திகா. வாழ்க்கையில பாத்தீங்கன்னா இப்ப எல்லார்கிட்டயும் வந்து கேட்கிற ஒரு மெயினான கொஸ்டின் வந்து உங்க அப்பா சொத்து சேர்த்து வச்சிருக்காங்களான்றது வந்து பணத்தை கேட்கிறோமோ இல்லையோ டெஃபினட்டா வந்து என்ன சுகர் உனக்கும் அப்படின்னு கேட்கிற அளவுக்கு காமனா போயிடுச்சு. டயபெட்டிஸ்ன்றது வந்து ஹெரிடிட்டி அண்ட் ஏஜ் கூட ஒரு டிஃபரன்ஸ் இல்லாம ஈவன் யங் ஏஜ்ல கூட வர ஆரம்பிச்சிருது. அது வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு சாக்ரிஃபைஸ் லைஃப்ல, நிறைய விஷயத்த சாப்பிட முடியாம அதுக்காக ஒரு வாக்கிங் ஜாக்கிங் நிறைய விஷயம். ஸோ அப்படி ஒரு லாங் லைஃபா 15 இயர்ஸா வந்து சுகரால பாதிக்கப்பட்டு இன்னைக்கு வந்து எஸ் I have come out from the tension, I have come out from the என்ன சொல்றது sugar free life அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்துட்டாரு நம்ம ரங்கநாதன் சார் காஞ்சிபுரத்துல இருந்து. அவர் என்ன சொல்றாரு, அவர் சிகிச்சை எடுத்ததுக்கு அப்புறம் சுகர் வாழ்க்கை, அதாவது சுகர் ஃப்ரீ வாழ்க்கை இன்னைக்கு எப்படி இருக்குன்ற வாழ்க்கையை நம்ம அவர்கிட்ட கேட்கலாம். வணக்கம். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் ரங்கநாதன். எங்க இருந்து வரீங்க? காஞ்சிபுரம். ஓகே, நீங்க டயபெட்டிஸ் அப்படின்ற வார்த்தைக்கு என்னெல்லாம் உங்களால முடிஞ்ச விளக்கம் கொடுக்க முடியும்? எனக்கு வந்து say I am a businessman. ஓகே. When I was doing business, suddenly there was a drop in my growth. பண்ணும்போது கொஞ்சம் இந்த வேர்வை வர ஆரம்பிச்சது. அப்புறம் I was too tired. I had gone into fatigue. ஓகே. So படி ஏற முடியல. So இந்த மாதிரி எல்லாம் வந்து so much of this sort of hindrances. So இதுக்கு என்ன பண்றது ஒன்றும் புரியல. So I went to each and every doctor. எல்லாருமே கன்சல்ட் பண்ணி பார்த்தேன். ஒருத்தர் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் கொடுக்கும்போது ஒரு டேப்லெட் கொடுத்து சார் இதை சாப்பிடுங்க, கவலைப்படாதீங்க, நல்லா இறங்கிடுவாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆச்சு. So that was literally increasing my sugar level. 110 it started going up to 120, 30, then 300, now touched 600. Oh my God. So நான் என்ன பார்த்தேன், I thought I'm going to be a dead duck. So இந்த மாதிரி நிலைமையில இருந்து பார்த்தா அப்ப என்ன பண்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. ஸோ ஒரு நாள் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் பார்த்தேன். வீட்டில் டாக்டரோட இன்டர்வியூ ஒன்று போயின்னு இருக்கு. ஸோ I was totally concentrated. I was engrossed on the TV show. Okay. So my friend said, இதை கொஞ்சம் பாருடா. என்ன நானும் உன்ன மாதிரி இருந்தவன் தான். ஸோ நானும் உன்ன மாதிரி இருந்தவன் தான். I had so much of problems in my family. இதை நீ பாரு, நீயே will go for a surprise. சார் ஃபுல்லாக பார்த்தேன். ஒரு 1/2 hour 1 hour ஷோ பார்த்தேன். நீங்க இப்ப பார்க்கும்போது திருவண்ணாமலையில தான் இருக்கீங்க? ஆமா. ஓகே. I was there only. ஸோ பார்த்துட்டு என்ன பண்ணா, என் ஃப்ரெண்ட் என்ன பண்ணா, பின்னடா சாட்டிஸ்ஃபைட்னா நான் சொன்னேன், எனக்கு அப்போ கூட சாட்டிஸ்ஃபைட் இல்லடா. ஏன்னா எனக்கு வந்து பிகாஸ் ஐ ஹவ் சீன் so many doctors. அதாவது என்னதான் வார்த்தைகளாலையும் என்னதான் வந்து விஷுவலா பார்த்தாலும் it should make it practical. கணக்குன்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்தாதான் அது வந்து நம்பிக்கை வந்து வளரும். ஓகே, எப்படி இருந்தது? போயிட்டு சரி என்ன பண்ணேன், என் ஃப்ரெண்ட் சொன்னா ஃபர்ஸ்ட் போய் பாடுறா. ஓகே. சரி உன்னை நம்பி நான் போறேன். போய் பார்த்துறதுக்கு அப்புறம் பாரு, யூ வில் ரியலி ஃபீல் ரெஜுவினேட் அபவுட் யுவர் லைஃப். சரி ஓகே ஃபைன். நேராக போனேன். போய் பார்த்தேன், டாக்டரை பார்த்தேன். ஐ வாஸ் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் சம் டைம் ஃபார் த இன்டர்வியூ. ஸோ டாக்டர் கால் மீ இன். ஸோ இந்த சஜஷன்ஸ்லாம் நான் சொன்னேன், இந்த மாதிரிலாம் இருக்குது டாக்டர்னா. ஸோ கவலைப்படாதீங்க, யூ கம் டு த ரைட் ஸ்பாட். யூ see that your diabetes totally cleared out of your life. Okay. நீங்க you will again be a normal man. அந்த வார்த்தைகளே நீங்க கொஞ்சம் நிறைய ஆமா உற்சாகமா இருப்பீங்க. ரொம்ப உற்சாகமா போச்சு எனக்கு. I thought I was back to my normal life. அந்த மாதிரி ஆயி போச்சு. Good. Very happy the way he has given me the advice. சரி நேரா போனேன், டாக்டர் கொடுத்தாரு. And பாத்தீங்கன்னா my level started sort of decreasing. Compared to வந்து again I was back to 110. அதாவது 600 எங்கேயோ ஒரு பயங்கரமான டிராஸ்டிக் லெவல்ல போன ஒரு விஷயம் வந்து படிப்படியா குறைஞ்ச ஒண்ணு. ஓகே. So I was very happy. Literally was immensely happy, jumping with joy. Okay. So I thought I can go back with my family again. So இப்போ நான் என்ன அட்வைஸ் பண்றேன்னா, யாருக்கு சுகர் வந்து இறங்கலன்னு அர்த்தம் இன்னும் கிடையாது. I advise them go meet the Dr. Murugesh, who is a real mentor guide. Is a man who could really perfect your health. Super. So very happy. So நான் யார் இருந்தாலும் தான் சொல்றது. இனிமே சுகருக்கு ப்ராப்ளமே இல்ல. இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து ஒரு மாறுனது. Now I am back to my normal body again. இல்ல ஆக்சுவலி
உங்களை நான் அறிமுகப்படுத்தும் போது இருந்த உற்சாகத்தை விட நீங்க பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எனக்கு கிடைச்ச உற்சாகமே நம்ம ஏன் இன்னும் உட்காந்து இனிமே பல பேர் சுகர் பேஷண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாரையும் வந்து என்ன பிகாஸ் மத்த நோய்கள்லாம் கூட எங்கேயும் ரேரா கேள்விப்படுவோம். ஆனா அந்த சுகர்ன்றது வீட்டுக்கு வீடு இருக்கிற ஒரு விஷயம். எல்லாருமே எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸோட அப்பா அம்மா பெரியவங்க நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஆனா இவ்வளவு உற்சாகமான ஒரு ஆன்சர் கிடைச்சதுக்கு அப்புறம் அவங்க எல்லாம் ஏன் சும்மா உட்கார்ந்துட்டு இருக்காங்க? They should come and see Dr. Murugeshwar as immediately as possible. Yes, absolutely. I always advise all the families, யாருக்கெல்லாம் சுகர் வீட்ல இருக்கோ, ask them to go meet Dr. Murugesh. He is a real guide, mentor who is going to recover your entire body and you will be really happy in your life. Very nice, fantastic. உங்களோட எனர்ஜெட்டிக்கான வார்த்தைகளை கேட்கும் போதே சுகர் எல்லாம் ஒரு வியாதியா தள்ளி போட்டுட்டு போயிட்டே இருங்க. அதுக்கும் மீறி உங்களுக்கு பிரச்சனை இருக்கா, ப்ளீஸ் கம் டு டாக்டர் முருகேசன் சார். ஒரு கன்சல்டேஷன் பார்த்துட்டு நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பாருங்க, சுகர் பாட்டுக்கு அந்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கும் அப்படின்ற ஒரு நல்ல வார்த்தைகள் கிடைச்சிருக்கு. தேங்க்யூ சோ மச். ரொம்ப ஹாப்பி. என்ன நேயர்களே, சுகர் இதுக்கு மேலே நீங்க ஒரு வியாதியா நினைக்கிறீங்களா? கட்டாயமா கிடையாது. தேங்க்யூ சோ மச். Thank you. இனிமையான இல்லற வாழ்க்கையை நிரந்தரமாக பெற to get permanent and peaceful life. நீங்கள் நரம்பு தளர்ச்சியால் இல்லற சுகத்தை இழந்தவரா? குழந்தை இல்லாமல் பல டாக்டர்களால் கைவிடப்பட்டவரா? சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவரா? சோரியாசிஸ் போன்ற தோல் நோயால் அவதிப்படுபவரா? மூட்டு வலியால் முடங்கி கிடப்பவரா? ஆஸ்துமா மற்றும் சைனஸ் போன்ற நோய்களால் பாதிக்கப்பட்டவரா? உங்களின் குழந்தை ஆட்டிசம் எனப்படும் குறைபாட்டால் பாதிக்கப்பட்டு மூளை வளர்ச்சி இல்லாமல் காணப்படுகிறதா? இனி கவலையே வேண்டாம். உங்களின் பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காண டாக்டர் எஸ் முருகேஷ், Seashell Herbs and Research Center, Siddha, Ayurvedic and Naturopathic Medicines, Number 26, Seashell Avenue, Akkarai, ECR Road, Chennai, Tamil Nadu, India. Pin code 600119. முன்பதிவிற்கு for appointment. Phone number 04446890072. Cell number +917358583118 and +919444732995. Email ID support@seashellherbs.com and contact@seashellherbs.com and Seashell Herbs 1966@gmail.com. Facebook ID Seashell Herbs, Instagram ID Seashell Herbs, website www.seashellherbs.com. டாக்டர் அவர்களை சந்திக்க முன்பதிவு அவசியம். முன்பதிவு பெற்று வரவும். சென்னை தலைமை மருத்துவமனையானது தினசரி காலை 9 மணி முதல் 12 மணி வரையிலும் மாலை 4 மணி முதல் 6 மணி வரையிலும் டாக்டர் அவர்களை நேரில் சந்தித்து ஆலோசனை மற்றும் சிகிச்சை பெறலாம். டாக்டர் அவர்கள் மருத்துவ முகாம் செல்லும் நாட்களில் சிறப்பு மருத்துவர்களை நேரில் சந்தித்து ஆலோசனை பெறலாம். டாக்டர் அவர்கள் பாண்டிச்சேரி, கும்பகோணம், தஞ்சாவூர், திருச்சி, மதுரை, திருநெல்வேலி, நாகர்கோயில், கரூர், சேலம், கோவை, ஓசூர், வேலூர் போன்ற உள் மாவட்டங்களிலும், பெங்களூர், மும்பை, கல்கத்தா, டெல்லி போன்ற வெளி மாநிலங்களுக்கும், இலங்கை, கனடா, ஜெர்மன், இத்தாலி, பிரான்ஸ் போன்ற வெளிநாடுகளுக்கும் விஜயம் செய்கிறார். டாக்டர் அவர்களை சந்திக்க முன்பதிவு அவசியம்.